தமிழ் சினிமாவுல முன்னணி ஹீரோவாக இருக்கிறவர் தான் நடிகர் ஜெயம் ரவி. இவர் சினிமாவுல 20 வருடங்களுக்கு மேலா பயணிச்சுட்டு வராரு. இவர் நடிப்புல கடைசியா வெளிவந்த இறைவன் அப்புறம் சைரன்ஸ் 2 படங்களுமே எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல அப்படின்னாலும் அடுத்தடுத்து பிரதர்ஸ் திரைப்படம் பெரிய எதிர்பார்ப்போடு வெளிவர காத்துட்டு இருக்கு. கடந்த 2029ஆம் ஆண்டுல ஆர்த்தி அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுட்டாங்க நடிகர் ஜெயம் ரவி. இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்கிற நிலையில அதுல ஒருத்தர் டிக் 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 அப்படிங்கிற படத்துல தன்னோட தந்தை ஜெயம் ரவியோட இணைஞ்சு நடிச்சிருந்தாரு. இந்த நிலையில தான் ஜெயம் ரவி அப்புறம் ஆர்த்தி தம்பதி இவங்க 2 பேரும் தங்களோட விவாகரத்தை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. கடந்த சில மாதங்களாகவே இது பத்தி கிசுகிசுக்கப்பட்டு வந்த நிலையில இப்போ இது உறுதியாயிருக்கு. அதுல ஜெயம் ரவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாழ்க்கை அப்படிங்கிறது பல்வேறு அத்தியாயங்கள் கொண்ட ஒரு பயணம். ஒவ்வொன்றுக்கும் அதுல சொந்த சவால்கள் அப்புறம் வாய்ப்புகளும் வருது. என்னோட பயணம் திரைப்படங்கள் வாயிலாகவும் திரையில்லாத இடங்களுக்கு தொடர்ந்து பார்த்து வருபவர்களுக்கும் திரைத்துறை நண்பர்கள், பத்திரிகை, ஊடகம் மற்றும் சமூக ஊடக நண்பர்கள் மற்றும் ரசிகர்கள் அப்படின்னு அனைவர்கிட்டயுமே நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்க முயற்சி செஞ்சுட்டு வரேன். எனவே மிகவும் கசிந்த ஒரு தனிப்பட்ட செய்தியை உங்களோட பகிர்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்க. நீண்ட கால யோசனை அப்புறம் பல பரிசீலனைக்கு பிறகுதான் ஆர்த்தியுடனான இந்த திருமண வாழ்வில் இருந்து விலகுவது அப்படின்னு மிகவும் கடினமான ஒரு முடிவை எடுத்திருக்க. இந்த முடிவு எளிதாக எடுக்கப்பட்டதில்லை. என்னை சார்ந்தவர்களோட நலன் கருதி கொண்டு அவங்களோட நல்வாழ்விற்காக எடுக்கப்பட்டது. இந்த நேரத்துல எனது தனி உரிமையையும் எனக்கு நெருக்கமானவர்களையும் தனி உரிமைகளுக்கு மதிப்பளிக்கும்படி அனைவரையும் கேட்டுக்கிறேன். இந்த முடிவு அப்படிங்கிறது என்னோட சொந்த முடிவாகும். இந்த விஷயம் என்னுடைய தனிப்பட்ட விஷயமாகவே இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய முன்னுரிமை என்பதால் எனது நடிப்பின் மூலம் எனது ரசிகர்கள் அப்புறம் மக்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் பொழுதுபோக்கு அளிக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான். நான் என்னைக்குமே எப்போதும் உங்களுடைய ஜெயம் ரவியாகவே இருக்க விரும்புறேன். நீங்க எனக்கு அளிக்கும் ஆதரவை நன்றியுடன் உணர்கிறேன் அப்படின்னு தொடர்ந்து ஆதரவளித்தமைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இது ஜெயம் ரவியோட சொந்த முடிவு அப்படிங்கறதுனால இதுல யாரும் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்து பேச வேண்டாம் அப்படின்னு அவருடைய கருத்தை முன் வச்சிருக்காரு அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை.